வெல்கம் டு Anuvin உலகம். இன்னைக்கு நம்ம சேனலோட 100th வீடியோ. 100th வீடியோ ஒரு ஸ்வீட்டோட செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ என்ன ஸ்வீட் பண்ண போகிறேன் அப்படின்னா சேமியா பாயசம் தான் பண்ண போகிறேன். ஸோ சேமியா பாயசம் ரொம்ப சிம்பிள் ஸ்வீட்டில் குயிக்காகவும் நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நான் உங்கள் கூட நான் நிறைய பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ நம்ம சேமியா பாயசத்துக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பாலுக்கு பதிலாக ஆல்மண்ட் மில்க் அப்படின்னு எனக்கு இங்கே ஸ்டோரில் கிடைக்குங்க. நான் அந்த ஆல்மண்ட் மில்க் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சுகருக்கு பதிலாக நான் அந்த கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேமியா ஒரு அரை கப்பு, அப்புறம் முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம குயிக்காக சேமியா பாயசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நான் கொஞ்சமாக இந்த பாத்திரத்தில் பட்டர் போட்டிருக்கேன். லைக் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வர மாதிரி பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் கொஞ்சம் உருக்கட்டும். உருகின உடனே நம்ம அந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தை தாளிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் சேமியாவை லேசாக வறுத்துக்கலாம். ஸோ இந்த சேமியா பாயசம் பண்ணும் போதே நான் அப்படியே கதை பேசிகிட்டே உங்களோட பண்ண போகிறேன் இன்றைக்கி. நம்ம யூடியூப் சேனல் நான் ஆரம்பிக்கும் போது April 14th வருஷப்பிறப்பு அன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா அந்த கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி பால்கோவா நான் அன்றைக்கி பண்ணேன். ஸோ அதை தான் நான் எடுத்தேன். ஆனால் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அன்றைக்கி எடுத்த வீடியோ நான் என் பசங்கள்கிட்டலாம் காமிச்சேன். ஏன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் யூஸ் பண்ணேன். பட் கரண்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி போட்டிருந்தேன். அதனால் அது நம்ம பண்ணும்போது கீச்சுன்னு சத்தம் கேட்டுட்டு இருந்தது. ஸோ அந்த வீடியோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்போ எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த வீடியோ வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ வருஷப்பிறப்பு அன்னைக்கு சேனல் ஆரம்பித்ததோடு சரி வீடியோ போட முடியல. சரி இப்போ நமக்கு கொஞ்சம் இந்த நெய் உருகிருச்சு. என்ன பண்ணுறேன்னா நம்ம கேஷ்யூஸ் இருக்குல்ல அதை நம்ம போட்டுக்கலாம் நம்ம பாயசத்துக்கு. எல்லா முந்திரி பருப்பையும் நம்ம போட்டுடலாம். நெய் உருகும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ நம்ம முந்திரி பருப்பை லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பழம் போடலாம். ஏன்னா கிறிஸ்மஸ் பழம் போட்ட உடனே புஷ்ஷுன்னு வந்துடும். ஸோ இது கொஞ்சம் வறுகட்டும். அப்புறம் என்னாச்சு, அந்த பால்கோவா இது போடலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டே இருந்தோம் நல்ல கண்டென்ட்டாக ஃபஸ்ட்டு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபஸ்ட்டு எங்களோட ரூஃப் சடனாக ஒரு நாள் லீக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வெங்கடேஷ் போய் அதுக்குரிய ஜாமான்லாம் வாங்கிட்டு ரூஃப் லீக்கேஜ் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நாங்கள் சரி இது ஏன் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கக்கூடாது, நல்ல வீடியோ இது, நம்ம இந்த வீடியோ பார்த்தா லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரூஃப் லீக்கேஜ் வீடியோ நாங்கள் எடுத்தோம். நான் மேலே அதுதான் ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்பில் ரூஃபுக்கு மேலே நான் ஏறியிருக்கேன். இல்லைன்னா நான் போகவே மாட்டேன். எதுனாலும் இவங்க தான் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அந்த லேடர் மேலே ஏறி போய் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். நல்லா காற்றடிச்சிட்ருக்கோம் சில்லுன்னு. அந்த டைமில் நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுறதுக்கு என் பசங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் எடிட்டிங் எப்படி எடிட் பண்ணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி எடிட் பண்ணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை எடிட் பண்ணி அப்புறம் தம்ப்நெயில் என் பெரிய பொண்ணு தான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு தம்ப்நெயில் பண்ணியிருப்பாள். நல்லா அழகாக தம்ப்நெயில் பண்ணி கொடுத்தா. அப்போ அவள் எனக்கு அது பண்ணி கொடுத்துட்டு அன்னைக்கு சொல்லி கொடுக்கல, இன்னொரு அடுத்த வீடியோவுக்கு தான் அவள் எனக்கு டீச் பண்ணாள். ஸோ ஃபஸ்ட்டு 4-5 வீடியோஸ் என் பசங்களோட இன்வால்மெண்ட் நிறையா இருக்கும். ஏன்னா அவங்க எடிட்டிங், வாய்ஸ் ஓவர், மியூசிக் செலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். அவங்க வீடியோவுமே என் சின்ன பொண்ணு கொஞ்சம் எடுத்திருப்பா. இனிஷியல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே வீடியோலாம் என் சின்ன பொண்ணு எடுத்திருப்பா. பெரிய பொண்ணு கார்டன் வீடியோ அவள் தான் என் பின்னாடியே கார்டன் வீடியோ. ஏன்னா நிறையா கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம். அப்போ திரும்ப எடுப்போம். நாங்கள் எடுத்த இந்த மாதிரி கார்டன் வீடியோலாம் 2-3 நாள் நாங்கள் எடுத்தோம். அது கரெக்டாக அந்த கண்டினியூட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் அந்த டைமுக்கு. ஈவினிங் ஒரு 4 o'clock. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஒர்க் பண்ணோம். ஸோ அது மாதிரி நல்லா தான் இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக. பட் அப்படி தான் நாங்கள் இந்த வீடியோ கதைலாம் அப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றும். ஸோ ஃபேமிலி நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி வெங்கடேஷுமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நல்ல கண்டென்ட் நல்லா சொல்லி கொடுப்பாரு, ஐடியா இது பண்ணலாம் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி.
அவருமே எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோஸில் அவங்க தான் வீடியோ எடுத்திருப்பாங்க. கிச்சன் டூரு, ஹவுஸ் டூர் எல்லாமே வந்து எனக்கு வெங்கடேஷ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் தான் வீடியோ எடுத்தார். நம்ம பேசும்போது லைவாக பேசும்போது கண்டினியூட்டியாக பேசணும் இல்லையா, அது சம்டைம்ஸ் வராது. அப்போ நம்ம திரும்ப திரும்ப எடுப்போம். ஸோ பொறுமையாக அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. சரி, நான் இப்போ சேமியா பாயசத்தில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எடுத்துட்டேன். இப்போ வந்து லேசாக நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம், அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். சேமியா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா ஹாட் வாட்டர் இதில் ஊற்றிட்டேன். ஸோ தட் நமக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். நான் எவ்வளோ ஊற்றிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1/2 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி. ஏன்னா இது நல்லா வேகட்டும். இது வெந்த பிறகு நம்ம பால் ஊற்றலாம். சேமியா வெந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் பேசுகிறத. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சைவ விருந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி ஐடியா பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிளேட்டில் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வச்சுட்டோம். லைக் கத்திரிக்காய், அரிசி, அப்பளம், வெண்டைக்காய் இதெல்லாம் ராவாக வச்சுட்டு அந்த ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு அப்புறம் சமைச்ச உடனே நம்ம தட்டு வந்து அது எப்படி மாறுது அந்த மாதிரி காமிச்சிருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொரு வீடியோக்குமே நம்ம வந்து இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவோம் இல்லையா, அதுவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதோட நாங்கள் ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த வீடியோக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். அவங்களோட சப்போர்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது யாரும் பேசாதீங்க அப்படிலாம் நான் சொல்லுவேன். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, யாரும் வரமாட்டாங்க வீடியோ எடுக்கும்போது. அந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் நிச்சயமாக வேணும் ஒரு யூடியூபருக்கு. அது எனக்கு நிறையவே கிடைக்கிது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த சைவ வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், சைவ விருந்து. நான் என்னோட 99 ப்ளஸ் இன்றைக்கி வீடியோ 100 வீடியோஸோட லிங்க் இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுலேருந்து நீங்கள் போய்க்கலாம், எந்த வீடியோனாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட இனிஷியல் டேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நாங்கள் ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட் வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் நானே வந்து அது எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பித்தோடனே நான் நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம். ஸோ இப்படி தான் என்னோடய யூடியூப் ஜர்னி ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி ஃபஸ்ட்டு 10 வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணோம். ஆனால் யார்கிட்டேயுமே நாங்கள் சொல்லவே இல்லை. ஸோ சும்மா போஸ்ட் பண்ணோம், யாராவது பார்ப்பாங்க, பப்ளிக் பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்னாவது ஒரு கமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணோம். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஆருஷா அன்சார் அப்படிங்கிறவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து நீங்கள் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருக்கீங்க, எனக்கு உங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க தான் எனக்கு மொத கமெண்ட் எழுதுனாங்க. ஸோ அவங்கள நான் மறக்கவே மாட்டேன். ஆருஷா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களோட என்கரேஜ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பூஸ்டாக இருந்தது. எந்த வீடியோவுக்கு கமெண்ட் ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணேன்னா மதர்ஸ் டே வீடியோ. லைக் நான் மதர்ஸ் டேக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எங்கள் அத்தையோட சிக்னேச்சர் டிஷ் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருப்பேன். ஒரு பீனட் போட்டு கத்திரிக்காய் சப்பாத்திக்கு பண்ணோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி. ஸோ அந்த வீடியோவுக்கு தான் எனக்கு மொத கமெண்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிங்க. நான் அந்த வீடியோ அன்றைக்கி தான் நான் எல்லாருக்குமே நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எஸ்பெஷலி என் ஃபேமிலி வந்து இந்தியாவில் இருக்கிறனால அவங்களால எங்களை நிறையா பார்க்க முடியாது. ஸோ இந்த யூடியூப் மூலமாக அவங்க நிறையா எங்களை பார்க்குறாங்க, எப்படி நாங்கள் இருக்கோம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால் இந்த மீடியாவுக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும். அதே மாதிரி என் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. என் தங்கச்சி இங்கே கலிஃபோர்னியாவில் இருக்கா, அவளுமே வந்து நீ இந்த மாதிரி வீடியோ எடு அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பா. ஆர்கனைசிங் வீடியோ எடு. அவள் சொன்ன பிறகு தான் நான் வந்து இந்த கிளாசெட் ஆர்கனைசேஷன் வீடியோ ஒன்று நான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த வீடியோவுமே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எனக்கு இனிஷியலாக நிறைய பேர் அப்படின்னு சொல்லும்போது இனிஷியல் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தானே இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு 200 வியூஸ் வர்றதே பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட சஜஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு என்னையவே இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. வாங்க நம்ம வந்து இந்த சேமியாவை பார்க்கலாம்.
சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ இதில் வந்து பால் சேர்த்துட்டேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஆல்மண்ட் மில்க் தாங்க யூஸ் பண்ணேன். ஸோ ஆல்மண்ட் மில்கில் வந்து என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா கலோரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த பால் தான் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேட் கொஞ்சம் இருக்கும், பட் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கார்ப் வந்து 0% தான். ஸோ இது வந்து எனக்கு இங்கே ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கிது ஆல்மண்ட் மில்க்குன்னு. ஸோ இது வந்து டெய்லி 1 கப் நான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளேவரில் தான் இன்றைக்கி நம்ம பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு கொதி வரட்டும். ஸோ பால் ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 1/2 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். நம்ம 1/2 கப்பு சேமியா போட்டோம் இல்லையா, ஸோ நம்ம இந்த ஸ்வீட் வந்து 1/2 கப்பு போடலாம். ஸோ நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேமியா பாயாசம் ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏலக்காய் பொடி போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஏலக்காய் பொடி போடலை, ஜஸ்ட்டு ப்ளைனாக வந்து பாதாம் மில்க்கு கண்டென்ஸ்டு மில்க்கோடு சேர்ந்த சேமியா பாயாசமாக பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழம் அதை ரெண்டையும் நம்ம போட்டுடலாம். ஸோ நல்ல நமக்கு ஒரு ரிச்சான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நம்ம ஒரு சர்விங் கப்பில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் பேசுகிறது. பார்த்தீங்களா, சேமியா பாயாசம். என்னோடய வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஸ்வீட் கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே நம்ம டாக்கை கண்டினியூ பண்ணலாம். சேலஞ்சிங் வீடியோ இது வரைக்கும் நான் எடுத்ததில் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ ஒன்று எடுத்திருப்பேன். நிறைய வெரைட்டிஸ் அதில் போட்டிருக்கேன். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பணியாரம், உளுந்த வடை, அதுக்கப்புறம் பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, இது எல்லாமே ஒரே நாளில் எடுத்தது. அது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு அந்த வீடியோ தான். ஏன்னா நம்ம சைமல்டேனியஸாக கடன் பண்ணணும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதுவும் போய் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் வீடியோ இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரைட் வீடியோ அப்படின்னா நம்மளோட ஹோம் டூர் வீடியோ. அந்த வீடியோ வந்து நிறைய வியூஸ், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன் அது நல்லா இருக்கா அப்படின்னு. ஸோ அது ரொம்ப எனக்கு ஹாப்பி அந்த வீடியோ எடுத்ததில். ஸோ அந்த வீடியோ தான் என்னோடய ஃபேவரட் வீடியோ. அப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் இருக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லைக் என்ன எப்பயுமே என்கிட்ட கேட்பாங்கன்னா, நிறைய தர்ஷனா ஸ்ருதி பற்றி கேட்பாங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்க என்னென்ன கோர்ஸ் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அது வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணது தான் என்னோடய பிளேலிஸ்ட் ரைசிங் கிட்ஸ் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு. ஸோ யூஎஸ்ஏயில் இருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஹெல்ப்பாக இருக்கும். அவங்க கிட்ஸுக்கு வந்து எந்த மாதிரி ஹை ஸ்கூலில் என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம், ஏசிடி எஸ்ஏடி எக்ஸாம் பற்றி, அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பற்றி, அது மாதிரி நிறையா கொடுத்துருக்கேன் வீடியோஸ். நீங்கள் அது பார்க்கலன்னா அங்கே பாருங்கள். அது ஒரு 13 வீடியோஸ் கிட்டே இருக்கும். ஸ்டில் வந்து அந்த ரைசிங் கிட்ஸில் நிறையா ஆட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ ஒரு வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அதோட வீடியோஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஜ் ரெசிபீஸ்னால் வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கும். ஸோ நான் கிராண்ட் வீடியோஸ்க்கு அப்புறம் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வீடியோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த வீடியோ பார்த்தா ஏதாவது கற்றுக்குவாங்க 10 நிமிஷத்தில். அந்த கோலோட நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸ்நாக் வீடியோ, நான்வெஜ் வீடியோஸ் எல்லாமே வந்து 10 மினிட்ஸ் ஷார்ட் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதுவுமே நீங்கள் போய் பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அடுத்து நியூவாக போட போகிறீங்க அப்படின்னா, இப்போ வர சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த சாஃப்ட்வேர் குவாலிட்டி இன்ஜினியர் கெரியர் பற்றி கேட்குறாங்க. ஸோ அந்த கெரியருக்குள்ளே நுழையணுன்னா என்னென்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும், என்ன மாதிரி வெப்சைட்ஸ் பார்த்தா ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸுமே உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் வரும். கெரியர் ஓரியன்ட் வீடியோஸ் நான் அடுத்து ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் வந்து நியூ கேட்டகரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன்.
நம்ம சேனல் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரைபாய்டு இல்லாமல் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் ட்ரைபாய்டோட இப்போ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடுத்து வந்து இப்போ மைக் வாங்கியிருக்கேன். ஸோ ஏன்னா முன்னாடி போடுற வீடியோஸில் வந்து சில கமெண்ட்ஸு இல்லை சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரியாக கேட்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ரீசெண்டாக மைக் வாங்கியாச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து மைக் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வால்யூம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் எல்லா வீடியோஸ்லையுமே. இன்னும் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நம்ம வீடியோஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இந்த யூடியூப் ஜேர்னியில் இது வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக தான் வீடியோ கண்டென்ட் இருக்கணும், வேகாக போடக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் நான் நினைப்பேன் ஒரு 2-3 இதை நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரூஃப் லீக்கேஜ் வீடியோ எடுத்திருப்போம். அதை எடுத்துட்டு அன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் தான் நான் வந்து ப்ரான்ஸ் சமைச்சிருந்தேன். ஸோ அதையுமே சேர்த்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி போடக்கூடாது டு த டாபிக், ஏன்னா ரூஃப் லீக்கேஜ் அப்படின்னு போட்டுட்டு நீ நிறைய சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ரூஃப் லீக்கேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அந்த ஷ்ரிம்ப் ப்ரிப்பரேஷன் அதெல்லாமே இருக்குது நம்ம சேனலில். ஸோ அந்த மாதிரி டு த டாபிக் போடணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அடுத்து வந்து ரொம்ப பொறுமை வேணுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வீடியோ போட்டுட்டு ஒரு 100 வியூஸ் வர்றதுக்கே எனக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கீப் ஆன் நீங்கள் வீடியோ போட்டுட்ருக்கணும். அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த வியூஸ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வரமாட்டேங்குது அந்த மாதிரி கவலைப்படாமல் நம்ம வந்து நம்மளோட சேனலுக்கு நல்ல நல்ல வீடியோ கண்டினியூட்டியாக, லைக் நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் 2 வீடியோ டிசைட் பண்ணிங்கன்னா அந்த 2 வீடியோ கண்டினியூட்டியாக நல்ல கண்டென்ட்டாக தெளிவாக போடணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். சம்டைம்ஸ் நீங்கள் வீடியோ எடுக்கும் போது 2.5 hour 3 hours ஆயிரும். ஸோ பொறுமையாக தான் நம்ம எடுக்கணும், டைம் ரொம்ப ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்கள் நம்ம வந்து இப்போ வீட்டில் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அது நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் அந்த சைவ விருந்து வீடியோ எடுக்கும் போது ஃபுல்லாக சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆகிடுச்சு. அன்றைக்கி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ வீடியோ யூடியூப்க்கு எடுக்கும் போது தனியாக அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நிதானமாக எடுக்கணும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு பசிலாம் அடங்கின பிறகு தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்னுமே நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையுமே நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோடய 50th வீடியோ நோ அபவுட் மீ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நான் வந்து எடுக்கும்போது நம்ம சேனலில் 179 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அந்த வீடியோக்கு கமெண்ட்ஸுமே நல்லா என்கரேஜிங்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 75th வீடியோ ஹோம் டூர் வீடியோ போட்டேன். அந்த ஹோம் டூர் வீடியோவில் தான் நிறைய பேர் பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம சேனல் வந்து அப்படியே க்ரோ ஆகுது. இன்றைக்கி 100th வீடியோக்கு வந்து 6K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஃப்ரம் நோவேர் நம்ம ஆரம்பித்தோம் இந்த சேனலை. பட் இப்போ வந்து அட்லீஸ்ட் 6000 பீப்புள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட சேனல் தெரிஞ்சு பார்க்குறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக கமெண்ட்டுமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பேரெல்லாம் சொன்னால் நான் யாரையாவது மிஸ் பண்ணிவிடுவேன், அதனால் நான் பேர் சொல்ல. எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ண பிறகு நான் எல்லா கமெண்ட்ஸுமே ரீட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணவும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. பட் ஸ்டில் நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையுமே நான் நிச்சயமாக ரீட் பண்ணுறேன். I'll try to reply. நிறைய நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக கமெண்ட்டில் எழுதுங்க. நான் வந்து ட்ரை பண்ணுறேன் போஸ்ட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட சேர்ந்து என்னோட 100th வீடியோ செலிப்ரேட் பண்ண எல்லா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லா விசிட்டர்ஸுமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.